ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன சமையலோ? நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லாரை முருங்கைக்கீரை சட்னி செய்ய போறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வல்லாரை முருங்கை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வல்லாரை கீரை 1 கப், முருங்கை இலை 1 கப், முளை கட்டிய தேங்காய் பூ 1, முருங்கை பூ அரை கைப்பிடி அளவு, பொட்டுக்கடலை அரை கைப்பிடி அளவு, சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, காய்ந்த மிளகாய் 4, புளி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல், கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை அரை கைப்பிடி அளவு, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வல்லாரை முருங்கைக்கீரை சட்னி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல என்னன்னா, அந்த வல்லாரைக்கீரை ரொம்ப நல்லா வதக்கலை அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். நம்பர் 1. இந்த வல்லாரைக்கீரையை சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஞாபக சக்தி கூடும். அதே நேரத்தில் நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. அது உடம்புக்கு நீங்கள் வாரத்தில் 3லேருந்து 4 திருப்பு என்னன்னா வாரத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அயன் ரொம்ப இருக்குது. எதுலன்னா முருங்கைக்கீரையிலையும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம தேங்காய்க்கு பதிலாக முளைக்கட்டின தேங்காய் பூவையும் இதில் சேர்த்து செய்யும் பொழுது அதோட டேஸ்ட்டே சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துலாம். ஏன்னா வல்லாரையை நம்ம அப்படி பச்சையா அரைச்சிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் லைட்டா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போறோம். இதுல இந்த எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இதுல நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கு, அதை சேர்த்துலாம். அதோட உளுந்து, கடலைப்பருப்பு, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் ஒரு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் வெட்டி வச்சிருக்கிற இந்த வல்லாரை கீரை இதில் அப்படியே சேர்த்துலாம். இதில் அந்த தண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதை தூர போட்டுறாதீங்க. ஏன்னா இது நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா தூர போட்டுறீங்க. இதை தூர போடாதீங்க. இதை நம்ம அரைக்க தான் செய்ய போகிறோம். அதோட வச்சிருக்கிற முருங்கை இலை, முருங்கைக்கீரை அதையும் இதில் சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பு, இதுல அந்த வல்லாரையும் முருங்கையும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வல்லாரையும் அந்த முருங்கையும் நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா, முருங்கை பூ எடுத்திருக்கேன், அதையும் இதுல சேர்த்துலாம். முருங்கைப்பூவில் நீங்க சில நேரத்துல புழுலாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்க யூஸ் பண்ணணும். நம்ம கண்ணுக்கே அது தெரியாது. இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துலாம். கொஞ்சம் பூண்டு, காரத்துக்கு தேவையா மிளகாயும் சேர்த்துலாம். கொஞ்சம் புளி, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுல அந்த பூவும் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பூவும் நல்லா வதங்கிருச்சு. இல்லை நான் என்ன செய்ய போறேன்னா, நம்ம தேங்காய் நம்ம என்ன செய்வோம்னா, வீட்டில் தேங்காய் துருவி எடுப்போம். இதில் நான் முளைக்கட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்படி அதை சேர்த்துலாம். இதை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இதில் முளைக்கட்டின அந்த தேங்காவையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கடலை, எங்கள் ஊரில் பொரியடலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் இதில் சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பு.
இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். 1 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை அப்படியே நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த வல்லாரையை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை தாளிப்பு ரெடி பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ அந்த எண்ணெய் வந்து சூடாயாச்சு. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகாய், காஞ்ச மிளகாய், என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா இதை எடுத்து இதில் அப்படியே மேலே இந்த சட்னி மேலே ஊற்றிடலாம். இப்போ நம்மளுடைய வல்லாரை முருங்கைக்கீரை சட்னி வந்து ரெடி ஆச்சு. கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.